விஷயம் என்னன்னா, ஈடன் கார்டன்ஸ்ல இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே நடக்கிற முதல் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்ச முதல் நாளே ஒரு பெரிய புயலை கிளப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தோட கண்ணும் இந்த மேட்ச் மேல தான் இருக்கு. ஆரம்பத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வேகமான தொடக்கம் கொடுத்திருந்தாலும் இந்திய பவுலர்கள், அதுலயும் முக்கியமா நம்ம ஜஸ்பிரித் பும்ரா மேட்சையே அப்படியே திருப்பி போட்டுட்டாரு. வெறும் 159 ரன்களுக்குள்ள அந்த டீமை ஆல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவும் பேட்டிங்ல நிதானமா தான் அடி எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு நாள் முழுக்க ஏற்றம் இறக்கம், செம த்ரில் மற்றும் இந்தியாவோட அதிரடியான பவுலிங் நிரம்பி இருந்துச்சு. ஆமாம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஒருவேளை நீங்க நம்ம டீம் இந்தியாவோட வெறித்தனமான ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இந்த வீடியோவுக்கான லைக் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? 1000 லைக்ஸ் தான். நண்பர்களே, நம்ம இந்திய அணியும் தென்னாப்பிரிக்காவும் மோதுற இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் கொல்கத்தாவோட வரலாற்று சிறப்பு மிக்க ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல தான் நடந்துகிட்டே இருக்கு. மேட்ச் ஆரம்பிச்சது டாஸோட தான். அதுல தென்னாப்பிரிக்காவோட கேப்டன் டெம்பா பவுமா டாஸை வின் பண்ணி கொஞ்சமும் யோசிக்காம முதல்ல பேட்டிங் பண்ற முடிவை எடுத்தாரு. அவர் எடுத்த அந்த முடிவோட ஓபனர்கள் எய்டன் மார்க்ரமும் ரியான் ரிக்கல்டனும் களத்துல இறங்கி பேட்டிங்கை ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்காக நம்ம ஜஸ்பிரித் பும்ராவும் முகமது சிராஜும் புதுப்பந்துல பவுலிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்துல ஒரு சில ஓவர்கள்ல பும்ரா ரொம்பவே கட்டுக்கோப்பா மற்றும் கூர்மையா பந்து வீசிட்டு இருந்தாரு. அவரோட லைன் அண்ட் லென்த் ரொம்பவே தரமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சிராஜ் கொஞ்சம் அதிகமா ரன்களை கொடுத்தாரு. 4வது ஓவர்ல ரிக்கல்டன் சிராஜை பார்த்து தொடர்ச்சியா 2 பவுண்டரிகளை அடிச்சு பிரஷரை கூட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து 6வது ஓவர்ல மார்க்ரமும் சும்மா இருக்கல. அவரும் சிராஜுக்கு தொடர்ச்சியா 2 பவுண்டரிகளை கொடுத்தாரு. இதை பார்த்த நம்ம இந்திய கேப்டன் சுப்மன் கில் சிராஜுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னு சீக்கிரமாவே முடிவு பண்ணாரு. அதனால பவுலிங்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அக்சர் படேல் கிட்ட பந்தை கொடுத்தாரு. ஆனாலும் அக்சர் படேல் ரன்களை கட்டுப்படுத்துவாருன்னு எதிர்பார்த்த நேரத்துல மார்க்ரம் அவர் மேல முழு ஆக்ரோஷத்தை காட்டினாரு. குறிப்பா பந்து கொஞ்சம் மெதுவா வந்தா மார்க்ரம் முன்னாடி வந்து ஷாட் ஆடினாரு. வெறும் 10 ஓவர்களுக்குள்ளேயே தென்னாப்பிரிக்கா 50 ரன்களை எடுத்துட்டாங்க. அவங்க ஆடின ஆட்டம் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு நாள் போட்டி மாதிரி இருந்துச்சு. அதாவது வேகமா, ஆக்ரோஷமா மற்றும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. இதை பார்த்த இந்திய ரசிகர்களுக்கு பயங்கரமான ஸ்கோர் வந்துருமோன்னு ஒரு சின்ன கவலையும் வந்துச்சு. ஆனா 11வது ஓவர்ல நம்ம ஜஸ்பிரித் பும்ரா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த வேலையை செஞ்சிட்டாரு. அவர் தன்னோட ஸ்பெஷல் ஸ்டைல்ல திரும்பி வந்து மேட்சோட முதல் விக்கெட்டை எடுத்தாரு. பும்ராவோட பந்து ரிக்கல்டனோட ஸ்டம்பை பறக்க விட்டுச்சு. அது ஒரு அசத்தலான பந்துன்னே சொல்லணும். ரவுண்ட் தி விக்கெட்ல 140 கிலோமீட்டர் வேகத்துல வந்து லேசா நகர்ந்து பேட்டரோட வெளிப்புற எட்ஜை தாண்டி நேரா ஸ்டம்புக்குள்ள போச்சு. ரிக்கல்டன் வெறும் 23 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. இதனால தென்னாப்பிரிக்காவோட முதல் விக்கெட் 97 ரன்களுக்கு விழுந்துச்சு. இந்த விக்கெட் விழுந்ததும் அங்கிருந்த ரசிகர்களுக்கு ஒரு புது உற்சாகமே வந்துருச்சு. ரிக்கல்டன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வியான் முல்டர் கிரீஸுக்கு வந்தாரு. ஆனா தென்னாப்பிரிக்காவுக்கு பிரச்சனை அத்தோட முடிஞ்சு போயிடல. 13வது ஓவர்ல பும்ரா இன்னொரு அசத்தலான விக்கெட்டை எடுத்தாரு. இந்த தடவை எய்டன் மார்க்ரம் தான் பலியானாரு. பும்ராவோட பந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்து 5வது ஸ்டம்புக்கு வெளியில போச்சு. மார்க்ரம் அந்த பந்தை சின்னதா ஆடினா எதுவும் ஆகாதுன்னு நினைச்சாரு. ஆனா பந்து எழும்பி அவரோட பேட்டோட தோல் பகுதியில பட்டு நேரா விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் கிட்ட போச்சு. பண்ட் வலது பக்கம் டிக் அடிச்சு அந்த கேட்சை பிடிச்சாரு. மார்க்ரம் 31 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. தென்னாப்பிரிக்காவோட 2வது விக்கெட் 62 ரன்களுக்கு விழுந்துச்சு. பும்ராவை பார்த்தா அவர் ஒரு ஸ்பெஷல் ஜோன்ல பவுலிங் போடுறது நல்லா தெரிஞ்சிச்சு. 2 ஓபனர்களையும் அவர் தன்னோட கிளாசிக் பவுலிங்கால் அவுட் பண்ணி அனுப்பினாரு. இப்போ அடுத்தது கேப்டன் டெம்பா பவுமா தான் பேட்டிங் ஆட வந்தாரு. ஆனா அவர் அங்க நிக்கிறதும் கஷ்டமா போச்சு. இந்திய கேப்டன் சுப்மன் கில் ஸ்பின் பவுலிங்குக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சு பந்தை குல்தீப் யாதவ் கிட்ட கொடுத்தாரு. குல்தீப் போட்ட ஒரு டர்ன் ஆகிற மெதுவான பந்து பவுமாவுக்கு உள்ள வந்துச்சு. பவுமா டிஃபென்ஸ் பண்றதுக்காக முன்னாடி வந்தாரு. ஆனா பந்து உள்ள நுழைஞ்சு அவரோட பேட்டோட உள்ள இருக்கிற எட்ஜை எடுத்துக்கிட்டு பக்கத்துல நின்ன துருவ் ஜுரேலோட கையில போச்சு. பவுமா வெறும் 3 ரன்கள் தான் எடுத்தாரு. 71 ரன்கள் இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா அவங்களோட 3 முக்கியமான விக்கெட்களை இழந்தாங்க. 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ கிரீஸுக்கு டோனி டி ஜார்ஜ் மற்றும் வியான் முல்டர் 2 பேரும் வந்தாங்க. இந்த 2 பேட்ஸ்மேன்களும் பிரஷர்ல இருந்து புத்திசாலித்தனமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்திய கேப்டன் ஸ்பின்னை தொடர்ந்து பயன்படுத்தி பார்த்தாரு. ரவீந்திர ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ் 2 பேருமே ரொம்பவே கட்டுக்கோப்பா பந்து வீசிட்டே இருந்தாங்க. அவங்க ரன்களை கட்டி போட்டு பிரஷரை அதிகரிக்க ட்ரை பண்ணாங்க. தென்னாப்பிரிக்கா ஜோடி ஆரம்பத்துல பெரிய ஷாட் எதையும் ஆடல. ஆனா எப்பெல்லாம் பந்து சரியில்லாம வந்துச்சோ அப்பெல்லாம் சில பவுண்டரிகளை அடிச்சு ரன் ரேட்டை சமமா வச்சுக்கிட்டாங்க. இன்னிங்ஸ் 25வது ஓவரை தொட்டப்போ தென்னாப்பிரிக்கா 100 ரன்களை கடந்துட்டாங்க. ரன் ரேட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா விக்கெட்களை விட்டது அவங்களுக்கு பெரிய விலையாக மாறலாம். இதே நேரத்தில் இந்திய கேப்டன் ஒரு வேற ஆங்கிள் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ண வாஷிங்டன் சுந்தரையும் பவுலிங்குக்குள்ள கொண்டு வந்தாரு. சுந்தர் தன்னோட லைன் லென்த்தோட தரமான பவுலிங்கை போட்டாரு. பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டாரு. ஆனா அவரால் விக்கெட் எடுக்க முடியல. இன்னொரு பக்கம்
டி ஜார்ஜ் மற்றும் முல்டர் ரெண்டு பேருமே ரொம்பவே பொறுமையா விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல கிடைச்ச அதிர்ச்சிக்கு பிறகு இன்னிங்ஸை நீண்ட நேரம் கொண்டு போகணும்னு புரிஞ்சு போச்சு. இந்திய பவுலர்களும் ட்ரை பண்றதை விடவே இல்லை. ஃபீல்டிங்கும் ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. ஷாட்டுகள் ஆடுறதுக்கு ஒரு தடை இருந்துச்சு. ஆனா தென்னாப்பிரிக்காவோட இந்த ஜோடி மெதுவா அவங்கள செட் பண்ணிட்டே வந்தாங்க. லஞ்ச் பிரேக் வர வரைக்கும் தென்னாப்பிரிக்கா வேற எந்த விக்கெட்டையும் இழக்கல. இந்த செஷனோட முடிவுல அவங்களோட இன்னிங்ஸ் 3 விக்கெட் இழப்புக்கு 105 ரன்களோட முடிஞ்சிச்சு. டி ஜார்ஜ் 15 ரன்களோட அவுட் ஆகாமலும் முல்டர் 22 ரன்களோட தாக்கு பிடித்தும் இருந்தாங்க. ஆரம்பத்துல அடிச்ச சறுக்களுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்கா நிலைமையை சமாளிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஜோடி லஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ண போகுதுன்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3வது செஷன் ஆரம்பிச்சப்போ இந்திய அணி ஒரு புது எனர்ஜியோட களத்துல இறங்குனாங்க. பிட்ச் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால இந்திய பவுலர்கள், குறிப்பா ஸ்பின்னர்கள், செஷன் ஆரம்பிச்சதுமே பிரஷரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது செஷன்ல வெறும் 3வது ஓவர்லயே இந்தியா எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைச்சிச்சு. பந்து குல்தீப் யாதவ் கையில இருந்துச்சு. அவர் ஏற்கனவே அசத்தலான லைன் அண்ட் லென்த்ல பவுலிங் போட்டுட்டே இருந்தாரு. இந்த ஓவர்ல ஒரு பந்துல வியான் முல்டர் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணாரு. அந்த ஷாட் சில சமயம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஆனா அது ஒரு ரிஸ்க் நிறைந்த ஷாட். முல்டரால சரியா கனெக்ட் பண்ண முடியல. குல்தீப் ஓவர் தி விக்கெட்ல பந்து போட்டாரு. அது பிட்ஸ்ல விழுந்ததும் உள்ள திரும்பிச்சு. முல்டர் பேட்டை சுழட்டினப்போ பந்து பேட்ல இருந்து விலகி நேரா அவரோட பேட்ல பட்டுச்சு. பந்து அப்படியே மிடில் ஸ்டம்ப் லைன்ல போற மாதிரி இருந்துச்சு. இந்திய வீரர்கள் கடுமையா அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. முல்டர் பந்து பேட்ல பட்டு இருக்கலாம்னு, இல்லனா ஸ்டம்பை மிஸ் பண்ணி இருக்கலாம்னு நினைச்சாரு. அதனால அவர் ரிவ்யூ கேட்டாரு. ரிவ்யூ கேட்கறதுக்கான டைமரும் முடியிற நிலைமையில இருந்துச்சு. ஆனா எப்படியோ டைம்குள்ள டிஆர்எஸ் எடுத்தாரு. ஆனா ரிவ்யூல பந்து நேரா மிடில் ஸ்டம்பை நோக்கி போறது தெளிவா தெரிஞ்சிச்சு. அதாவது அம்பையரோட முடிவு 100% சரியா இருந்துச்சு. தென்னாப்பிரிக்காவோட ரிவ்யூவும் வேஸ்டா போச்சு. முல்டர் 24 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அது மட்டும் இல்லாம 120 ரன்கள் இருக்கும்போது அந்த டீம் தன்னோட 4வது விக்கெட்டை இழந்துச்சு. முல்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பொறுப்பு டோனி டி ஜார்ஜ் மேல இருந்துச்சு. அவர் கொஞ்ச நேரமா நல்லா தாக்கு பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா இந்திய பவுலிங் அட்டாக் ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. குல்தீப்புக்கு அப்புறம் மறுபடியும் பும்ரா பவுலிங்குக்கு கொண்டு வரப்பட்டாரு. அவர் வந்ததும் டி ஜார்ஜ் மேல பிரஷரை போட ஆரம்பிச்சாரு. பும்ராவோட பந்துகள் சில சமயம் உள்ள வரும், சில சமயம் வெளியே போகும். இது பேட்ஸ்மேனை ரொம்பவே குழப்பத்தில் ஆழ்த்தும். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, எல்லா இந்திய ரசிகர்களும் எதிர்பார்த்ததுதான். பும்ராவோட ஒரு பந்து கொஞ்சம் தாழ்ந்து போச்சு. அதாவது பிட்ஸ்ல விழுந்ததும் கம்மியா தான் எழும்பிச்சு. பந்து ரவுண்ட் தி விக்கெட்ல போடப்பட்டு லேசா உள்ள நோக்கி திரும்பிச்சு. டி ஜார்ஜ் அந்த பந்தை சரியா படிக்கவே இல்லை. பந்து நேரா அவரோட பேட்ல பட்டுச்சு. அம்பையர் LBW கொடுத்தாரு. டி ஜார்ஜ் மறுபடியும் ரிவ்யூ எடுத்தாரு. ஆனா பால் டிராக்கிங்ல பந்து ஆஃப் ஸ்டம்பை தாண்டி நேரா மிடில் ஸ்டம்ப்ல போறது தெரிஞ்சிச்சு. அதாவது அவர் முழுசா மாட்டிக்கிட்டாரு. 24 ரன்கள் எடுத்த அவர் பெவிலியனுக்கு திரும்பினாரு. இது பும்ராவோட 3வது விக்கெட். பும்ராவோட முகத்துல நம்பிக்கை பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அவர் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஸ்கோர் 120க்கு 5 விக்கெட்னு ஆகிடுச்சு. தென் ஆப்பிரிக்காவோட பாதி டீம் பெவிலியன்ல உட்கார்ந்துச்சு. இன்னும் நிறைய ஓவர்கள் பாக்கி இருந்துச்சு. இப்படிப்பட்ட சமயத்துல தான் விக்கெட் கீப்பர் கைல் வெரைன் மற்றும் இளம் பேட்ஸ்மேன் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க. ரெண்டு பேரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல ரொம்பவே கவனமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்திய பவுலர்கள் தொடர்ந்து பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரன்கள் வர்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பவுண்டரிகள் வர்றது முழுசா நின்னு போச்சுன்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன்கள் ஒரு ரன்னுக்காக ரொம்பவே போராடிட்டு இருந்தாங்க. சிராஜ் தன்னோட முதல் ஸ்பெல்லுல கொஞ்சம் அதிகமா ரன்களை கொடுத்திருந்தாலும் இப்ப தன்னோட 2வது ஸ்பெல்லுல ஒரு புது ஆட்டத்தோட திரும்பி வந்தாரு. அவரோட பந்து இப்ப ரிவர்ஸ் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிவர்ஸ் ஸ்விங் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருக்கிற மிகவும் ஆபத்தான ஆயுதங்கள்ல ஒண்ணு. 45வது ஓவர்ல சிராஜ் ஒரு அசத்தலான பந்து போட்டாரு. பந்து காத்துல வந்து திடீர்னு உள்ள திரும்பிச்சு. கைல் வெரைனால அந்த மூமெண்ட்டை சரியா படிக்க முடியல. பந்து அவரோட பேட்ல பட்டுச்சு. இந்திய வீரர்கள் கத்தி கூச்சலிட்டாங்க. அம்பையர் டைம் எடுத்துக்காம அவரை அவுட்னு கொடுத்தாரு. வெரைன் ஒரு நம்பிக்கையில டிஆர்எஸ் எடுத்தாரு. ஆனா ஸ்கிரீன்ல பந்து நேரா ஸ்டம்பை நோக்கி போறது தெரிஞ்சிச்சு. அதாவது முடிவு 100% சரியா இருந்துச்சு. வெரைன் வெறும் 16 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. தென்னாப்பிரிக்கா 146 ரன்களுக்கு அவங்களோட 6 விக்கெட்களை இழந்தாங்க. சிராஜ் அத்தோட நின்னுடல. அதே ஓவரோட அடுத்த பந்துல அவர் புது பேட்ஸ்மேனான மார்கோ யான்சனையும் வேட்டையாடிட்டாரு. யான்சன் இன்னும் தனது கணக்கையே ஆரம்பிக்கல. சிராஜ் ஒரு லென்த் பால் போட்டாரு. அது லேசா உள்ள திரும்பிச்சு. யான்சன் அரை அடி முன்னாடி வந்து டிஃபென்சிவ் ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு. ஆனா பந்து பேட்டிற்கும் நடுவுல புகுந்து நேரா ஆஃப் ஸ்டம்போட மேல் பகுதியில பட்டுச்சு. யான்சன் ஒரு ரன் கூட எடுக்காம அவுட் ஆனாரு. சிராஜோட இந்த ஓவர்ல 2 விக்கெட் விழுந்துச்சு. அங்க மாசம் ரொம்பவே சூடு பிடிச்சிச்சு. இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு தற்காத்துக் கொள்வது ரொம்பவே கஷ்டமா போச்சு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இப்போ இன்னொரு பக்கம் தனியா போராடிட்டு இருந்தாரு. அவரு கூட இப்போ கார்பின் பாஷ் கிரீஸுக்கு வந்தாரு. ஆனாலும் 2 பேரும் குறைஞ்சது டீ பிரேக் வரைக்காவது வேற எந்த விக்கெட்டும் விழாமல் பார்த்துக்கணும்னு ட்ரை பண்ணாங்க.
கொஞ்ச நேரம் அவங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆகிற மாதிரியும் தெரிஞ்சிச்சு. இந்திய பவுலர்கள் ட்ரை பண்ணாங்க, ஆனா விக்கெட் கிடைக்கல. அப்புறம் தான் டீ பிரேக்குக்கு சரியா முன்னாடி இருந்த கடைசி ஓவர் வந்துச்சு. பவுலர் அக்சர் படேல் இந்த ஓவர்ல அக்சர் பந்துகளை வெவ்வேறு விதமா டர்ன் பண்ணி பேட்ஸ்மேனை சும்மா விட்டு வைக்கல. கடைசி பந்துல பாஷ் டிஃபென்சிவா ஆடணும்னு நினைச்சாரு, ஆனா பந்து சுத்தமா திரும்பல. நேரா உள்ள நோக்கி அவரோட பேட்ல பட்டுச்சு. இந்திய வீரர்கள் கடுமையா அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. பாஷ் வெறும் 3 ரன்கள் தான் எடுத்திருந்தாரு. இதோட தென்னாப்பிரிக்காவோட 8வது விக்கெட்டும் விழுந்துச்சு. ஸ்கோர் 8 விக்கெட் இழப்புக்கு 154 ரன்களாக இருந்துச்சு. டி பிரேக் வரைக்கும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 15 ரன்களோட அவுட் ஆகாம இருந்தாரு. இப்போ அவருக்கு முன்னாடி டெய்லண்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. பும்ரா, குல்தீப் மற்றும் சிராஜ் 3 பேரும் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவோட பேட்டிங்கை கிட்டத்தட்ட சின்ன பின்னம் பண்ணி போட்டாங்க. பிட்ச் இப்போ பவுலர்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்திய அணி ஒரு பெரிய நம்பிக்கையோட களத்தை விட்டு வெளியேறி பிரேக்குக்கு போனாங்க. 3வது செஷன்ல டீம் இந்தியா தென்னாப்பிரிக்காவை முழுசா அடக்கி ஆளுனாங்க. 55வது ஓவர்ல பும்ராவோட வேகமான மற்றும் உள்ள வர்ற பந்துக்கு முன்னாடி 10வது நம்பர் பேட்ஸ்மேன் சைமன் ஹார்மர் ஒண்ணுமே பண்ண முடியாம நின்னாரு. பும்ரா குட் லென்த்ல பந்து போட்டாரு. அது பிட்ஸ்ல விழுந்ததும் வலது கை பேட்ஸ்மேனை நோக்கி உள்ள ரொம்ப வேகமா திரும்பிச்சு. ஹார்மர் கிரீஸுக்குள்ளேயே ஜம்முன்னு நின்னு வெறும் பேட்டை முன்னாடி வச்சு தற்காத்து கொள்ளதான் நினைச்சாரு. ஆனா பந்து அவரோட பேட்டோட கீழே வழியா போய் நேரா ஆஃப் ஸ்டம்பை பறக்க விட்டுச்சு. ஹார்மர் 5 ரன்கள் எடுத்து போல்ட் ஆனாரு. பும்ராவுக்கு அவரோட 4வது விக்கெட் கிடைச்சிச்சு. பும்ரா வழக்கம் போல ஒரு சின்ன சிரிப்போட தன்னோட சந்தோஷத்தை வெளிக்காட்டினாரு. அதே ஓவரோட கடைசி பந்துல பும்ரா ஒரு அசத்தலான வேலையை செஞ்சாரு. புதுப்பந்தின் முழு பலனையும் பயன்படுத்தி அவர் கேசவ் மகாராஜுக்கு ஒரு அபாயகரமான இன்ஸ்விங்கிங் யார்க்கரை போட்டாரு. பந்து நேரா மகாராஜோட கால்களை நோக்கி வந்துச்சு. பந்து அவரோட பேட்ல ரொம்ப வேகமா பட்டுச்சு. இந்திய வீரர்கள் கடுமையா அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் வீரரை தூக்கிட்டாரு. மகாராஜ் கணக்கத் கூட ஆரம்பிக்காம LBW அவுட் ஆனாரு. தென்னாப்பிரிக்காவோட முழு அணியும் வெறும் 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. இதுல டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 15 ரன்களோட அவுட் ஆகாம இருந்தாரு. இந்தியாவோட பாலிங் முழுசா ஆதிக்கம் செலுத்துச்சு. பும்ரா வெறும் 14 ஓவர்கள்ல 27 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்களை எடுத்து அவரோட திறமையை மறுபடியும் நிரூபிச்சாரு. அவரை தவிர முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்களை எடுத்தாங்க. அக்சர் படேலுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தென்னாப்பிரிக்கா இந்த இன்னிங்ஸை அசத்தலா தான் ஆரம்பிச்சாங்க. அந்த டீம் 57 ரன்கள் வரைக்கும் எந்த விக்கெட்டையும் இழக்கல. அவங்க ஒரு பெரிய ஸ்கோரை அடிப்ப மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அடுத்த 102 ரன்களுக்குள்ள அவங்க முழு அணியும் பெவிலியனுக்கு போச்சு. தென்னாப்பிரிக்காவோட முதல் இன்னிங்ஸ் 159 ரன்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ டீம் இந்தியாவோட பேட்டிங் முறை வந்துச்சு. இந்தியாவுக்காக ஓப்பனிங் ஆட KL ராகுலும் SSV ஜெய்ஸ்வாலும் களத்துல இறங்கினாங்க. நாள் முழுக்க பவுலர்கள் தான் டாமினேட் பண்ணாங்க. அதனால பேட்ஸ்மேன்கள் மேல ஆரம்பத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும்னு ஒரு பிரஷர் இருந்துச்சு. தென்னாப்பிரிக்கா பவுலிங்கை வியான் முல்டர் மற்றும் மார்கோ யான்சன் கையில கொடுத்தாங்க. 2 பவுலர்களும் புது பந்தை ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆரம்பத்துல சில ஓவர்கள்ல இந்திய பேட்ஸ்மேன்களும் முழு பொறுமையை காட்டினாங்க. முதல் சில ஓவர்கள்ல இந்தியாவோட ஆரம்பம் ரொம்பவே மெதுவா தான் இருந்துச்சு. பிட்ஸ்ல பந்து தடுக்கி தான் வந்துச்சு. பவுலர்கள் பேட்ஸ்மேன்களை தொடர்ந்து சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதனால ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ரிஸ்க் நிறைந்த ஷாட்களை ஆடாம சரியான பந்துகளுக்காக காத்திருந்தாங்க. மெதுவா ஜெய்ஸ்வால் தன்னோட லை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. சில தரமான பவுண்டரிகளை அடிச்சு இந்திய இன்னிங்ஸுக்கு வேகத்தை கொடுத்தாரு. அவரோட கவர் டிரைவ்களும் மற்றும் பாயிண்ட்டுக்கு மேல அடிச்ச ஷாட்டுகளும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. மைதானத்துல ஒரு சின்ன கலகலப்பும் திரும்பிச்சு. ஆனா இவ்வளவு நல்லா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஜெய்ஸ்வாலால ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. 7வது ஓவர்ல மார்கோ யான்சன் அவர் ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்த்த அந்த விக்கெட்டை எடுத்தாரு. யான்சன் லென்த்தை கொஞ்சம் பின்னால போட்டாரு. அதனால ஜெய்ஸ்வால் கட் ஷாட் ஆடணும்னு நினைச்சாரு. ஆனா பந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி உயரமா எழும்பல. பந்து அவரோட பேட்டோட உள்ள இருந்த எட்ஜில பட்டு நேரா லெக் ஸ்டம்ப்ல போச்சு. ஒட்டுமொத்த ஈடன் கார்டன்ஸ் கூட்டமும் ஒரு நொடிக்கு அமைதியா போச்சு. ஜெய்ஸ்வால் வருத்தத்தோட 12 ரன்கள் எடுத்து பெவிலியனுக்கு திரும்பினாரு. அவரோட 27 பந்துகளோட இந்த இன்னிங்ஸ்ல 3 அழகான பவுண்டரிகள் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்திய அணி எல்லாரையும் திடீர்னு ஆச்சரியப்படுத்த வாஷிங்டன் சுந்தரை 3ஆம் நம்பர்ல இறக்கி விட்டாங்க. இந்த முடிவு எல்லாருக்கும் எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆனா இந்தியாவோட வியூகம் பிட்ஸ்ல இடது வலது காம்பினேஷனை வச்சிருக்கணும். அப்புறம் ஸ்பின் பவுலர்களுக்கு எதிராக சுந்தரை செட் பண்ணணும்னு இருந்திருக்கலாம். சுந்தர் கிரீஸுக்கு வந்தாரு. வந்த உடனே தன்னோட அமைதியான மற்றும் கட்டுப்பாடான பேட்டிங்கால அவர் விக்கெட்ல நிக்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்காருன்னு சிக்னல் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் KL ராகுலும் தன்னோட கிளாசிக் ஸ்டைல்ல பந்தை கடைசி நேரம் வரைக்கும் பார்த்து விளையாடிட்டு இருந்தாரு. 2 பேட்ஸ்மேன்களுக்கும் 4 நேரம் கம்மியா தான் இருக்குன்னு நல்லா தெரியும். அதனால இந்த நேரத்துல விக்கெட் விடாம விளையாடுறது தான் டீமுக்கு சரியான வழின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ராகுலும் சுந்தரும் அடுத்த நிறைய ஓவர்களை ரிஸ்க் எடுக்காம கடத்தினாங்க. 2 பேரும் பெரிய ஷாட்டும் ஆடல. வேகமா ரன் எடுக்கவும் ட்ரை பண்ணல. அவங்களோட முழு கவனமும் முதல் நாள் ஆட்டம் முடியற வரைக்கும் இந்திய அணி வேற எந்த விக்கெட்டையும் விட்டுடக் கூடாதுங்கிறதுல தான் இருந்துச்சு. தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் நல்ல லைன் லென்த் வச்சிருந்தாங்க. ஆனா இந்திய ஜோடி எல்லா சவாலையும் பொறுமையோட சமாளிச்சாங்க. மெதுவா அவங்க ஸ்கோரை முன்னாடி கொண்டு போனாங்க. விக்கெட் இழக்காம இந்திய இன்னிங்ஸை நிலைநிறுத்தினாங்க. முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சப்போ
இந்தியா ஒரு விக்கெட் இழப்புக்கு 37 ரன்கள் எடுத்திருந்தாங்க. KL ராகுல் 13 ரன்களோடவும் வாஷிங்டன் சுந்தர் 6 ரன்களோடவும் அவுட் ஆகாம இருந்தாங்க. முதல் நாள் முடிவு இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருந்துச்சு. பவுலர்கள் முழுசா மேட்சை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. பேட்ஸ்மேன்கள் நாளோட கடைசி செஷன்ல புத்திசாலித்தனத்தை காட்டி விக்கெட்டை காப்பாத்திக்கிட்டாங்க. நண்பர்களே, டீம் இந்தியாவோட இன்னைக்கு ஆட்டத்துக்கு நீங்க 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.